ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆடி 3வது வெள்ளி அலங்காரத்தை எப்படி பண்ணுறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அலங்காரம் பாருங்கள், உட்காந்துக்கிட்டு இருந்த அம்பாவை வந்து நம்ம ஊஞ்சலில் உட்காந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அந்த அலங்காரம் தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ஊஞ்சல் வந்து தர்மாகோலாவில் தான் செட் பண்ணோம். ஆனால் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அதை பண்ணும்போது ரொம்ப கடினமாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி நம்ம அதை ஊஞ்சல் கயிறு கட்டி தொங்க வச்சு அந்த அம்பாள் கால் நீட்டி உட்கார்ற மாதிரி ஊஞ்சலை பிடிக்கிற மாதிரி இவ்வளவும் செட் பண்ணோம். அதுக்கான வேலைகள் தான் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான அதிகப்படியான வேலைகள் இப்போ அந்த கை காலெல்லாம் வந்து நாம் தான் செட் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அம்பாள் வந்து அது உட்காந்துக்கிட்டு இருக்காமல் அந்த அம்மாவை வந்து இப்போ வந்து ஊஞ்சலில் கால் நீட்டி உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான வேலையெல்லாம் இப்போ அந்த பந்திகளை வச்சு நம்ம செய்ய ஆரம்பித்தோம். இது கிட்டத்தட்ட வந்து பல மணி நேரம் போச்சு. பார்த்து ஜனங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த கோயிலில் இந்த அலங்காரம் பண்ணது இல்லை. இதான் முதல் முறையாக நம்ம இந்த ஊஞ்சல் அலங்காரத்தை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணோம். அதுக்கான வேலைகள் பாருங்கள். இப்போ வந்து ஊஞ்சல் மாதிரி அந்த கயிறுகளை கட்ட ஆரம்பித்தோம். இது வந்து ரொம்ப தத்ரூபமாகவும் ரொம்ப அழகாகவும் வரணும். ஆனால் இது ரொம்ப சிரமப்பட்டு தான் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இருந்தாலும் நம்ம இதை சிரமப்பட்டு செஞ்சோம். ஏன்னா முதல்ல நமக்கு பல அலங்காரங்கள் பண்ணிட்டோம். இந்த கோயிலில் அருள்மிகு ஸ்ரீ பாலாத்துமுகையில் பல அலங்காரம் பண்ணோம். இதுதான் முதல்ல ஊஞ்சலில் பண்ணுற அலங்காரம். இப்போ நம்ம வந்து இந்த முகத்தை பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த சந்தன காப்பு பண்ணுறதுலேயே முகம் மட்டும்தான் கஷ்டம். மீதியெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிடலாம். அந்த முகத்தையும் அந்த சேஃபையும் கொண்டாடுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த முகத்துக்கு மட்டுமே என்ன செலவு பண்ணாங்க. அந்த மூக்கு, அந்த வாய், அந்த கண், அந்த புருவம் இதெல்லாம் வைக்கிறதுன்றது வந்து ரொம்பவும் பொறுமை வேணும். ரொம்ப அமைதியாக யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அப்படி தான் இப்போ அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதை வாயை வைக்கிறாங்க, அந்த உதடு வைக்கிற வேலையை பார்க்குறாங்க. அந்த உதடுகளை வச்சு அந்த சேப்பு கொண்டாந்தால் தான் அந்த அம்பாள் வந்து சிரித்த முகத்தோடு இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அம்பாள் அலங்காரம் பண்ணுறதுன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த அம்பாள் வந்து சிரித்த முகத்தோடு காட்சி தரணும். அதுதான் முக்கியம். அதுதான் வந்து இருக்கிறதே கஷ்டமான வேலையும் கூட. அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டக்குன்னு வேலை ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ அந்த வாய் வந்து அம்பாள் சிரித்த முகமாக வந்துருச்சா. இதுதான் இதில் ஒரு பெரிய வேலை. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த முகம் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் நம்ம வீடியோவில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காட்டுறோம் பாருங்கள். அந்த முகத்தை, அந்த முகம் வந்து ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இருக்காது. அவ்வளோ ஒரு அருமையாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ தத்ரூபமாக தான் இந்த அலங்காரம் வந்து நம்ம வருஷம் ஆடி மாதத்தில் 5 வாரமும் ஒவ்வொரு அலங்காரம் ஒரு அம்மனுக்கும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம். இப்போ 4வது வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற பழைய பாலாத்தம்மனுக்கும் அந்த மகாலட்சுமி கூட நம்ம இந்த மாதிரி சந்தன காப்பு பண்ணுறோம். அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அலங்காரத்தை பார்த்து சாமி கும்பிடும்போது இதை பண்ணியிருக்காரு, இதில் கொஞ்சம் குறை இருக்குதுன்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் செய்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ரொம்ப தத்ரூபமாக வரணும்னு அவ்வளோ அமைதியை பாருங்கள். அந்த கண், அந்த புருவம் அதை கொண்டு வரதுன்றது வந்து பெரிய விஷயம். ரொம்பவும் யோசித்து பாருங்கள் எவ்வளோ நாசுக்காக செய்கிறாருன்னு. அதை செஞ்சுட்டு வந்து தூரமாக இருந்து வேறு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா, ஒரு லெவலில் இருக்கா, மேலே கீழே இருக்கான்னு இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். முகம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து நம்ம வந்து அதுக்கு அலங்காரம் பண்ணுற வேலை தான் இருக்குது. இப்போ வந்து கால் நீட்டின மாதிரி உட்காரணும். அந்த அம்மன் ஊஞ்சலில் வந்து காலை நீட்டி அமரணும். அதுதான் இதில் முக்கியமான அடுத்த வேலை. அந்த வேலை தான் இப்போ நடக்குது. இதுக்கான பொருட்கள் மட்டுமே கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுறோம் இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண முடியாது. இந்த கையை வந்து அந்த ஊஞ்சலில் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இதை இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாம் முடித்து சந்தன காப்பு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட அழகு நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆஹா, யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க. பல பேர் வந்து இதோட ஃபைனல் முடிஞ்சு நம்ம ஜனங்க பார்க்கும்போது எங்களை கேட்டாங்க, எத்தனை மணி நேரம் ஆச்சு, எப்படி பண்ணீங்கன்றது. அதை நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டே வருங்க. அதுக்கூட விளக்கம் உங்களுக்கு கிளியராக தெரிந்த பாருங்கள். இப்போ அந்த அம்பாவை வந்து நம்ம காலை வந்து நீட்டி ஊஞ்சலில் உட்கார மாதிரி செட் பண்ணிட்டோம். இப்போ ஊஞ்சலில் கயிறு கட்டி ஊஞ்சல் மாதிரி அந்த பலகை மாதிரி அந்த தர்மாக்கோலையும் செட் பண்ணிட்டோம். இது ஃபைனலாக பண்ணும்போது உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக அந்த அம்பாள் காட்சி தர்றதை நீங்கள் பார்க்கலாம். இது இப்போ அந்த கண் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளையும் அந்த கருப்பு பாப்பாவையும் அந்த வைக்கிற வேலை நடக்குது. இதுவும் ரொம்ப மைனூட்டான வேலை தான். சந்தன காப்பு கைக்கெல்லாம் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஏதோ ஒரு கை பாஞ்சி வச்சு பண்ணாங்க, திடீர்னு சந்தனமாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் வேலை. எல்லாத்தையும் நான் எடுக்கணும்னு வச்சுங்களேன். இந்த அலங்காரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணி நேரம் நடந்தது. இது அப்படியே நான் எடுத்து போனேன்னு வச்சுக்கலாம், ஒரு 6 மணி நேரம் ஓடும். நீங்கள் பார்க்க முடியாது, கஷ்டம். அதனால தான் நம்ம வந்து பார்ட்டாக ஒரு அலங்காரம் பண்ணும்போதும் பார்க்குறோம். இப்போ அதில் வந்து அதோட சேரீ கலர், அந்த ஜாக்கெட் கலர்லாம் வந்து அடிக்க முடிச்சாச்சு. அந்த முடிக்கு கருப்பு கலரும் அடித்தாச்சு. இன்னமும் இதோட வேலை இருக்குது.
இன்னும் இதுக்கு பல வேலைகள் நம்ம இன்னும் பாக்கி இருக்குது. இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட வந்து மணி 4:30 ஆயிடுச்சு. இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் வேலை இன்னும் இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து இந்த வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 12 மணிக்கு ஆரம்பித்து அலங்காரம் பண்ணுறவர் இன்னும் சாப்பிடல. சரி ஏதாவது சாப்பிட்லாமான்னு கேட்டால் ஒரே வார்த்தை அவர் சொல்கிறது வந்து, சாப்பிட்டுட்டா நமக்கு வேலை செய்ய தோணாது, இவ்வளோ பொறுமை வராது, அதனால் சாப்பிட மாட்டேன். அம்பாள் அலங்காரம் பண்ணி முழுசாக முடிச்சுட்டு நான் வெளியில் வந்து தான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்ட்டார். டீ மட்டும் நாங்கள் ஒரே ஒரு டீ மட்டும் தான் வாங்கி கொடுத்தோம். அந்த ஒரு டீயை குடிச்சிட்டு தான் அவர் அந்த பசியோடு இருந்தாலும் கூட எந்த குறையும் வரக்கூடாதுன்னு அவ்வளோ தத்ரூபமாக அந்த அம்பாளை அலங்காரம் பண்ணுற அந்த காட்சி தான் பார்க்குறோம். நம்ம அவருக்கு தான் முதல் சல்யூட் வைக்கணும். ஏன்னா அலங்காரம் பண்ணுறது பணம் வாங்கிட்டோம், பணத்துக்காக நம்ம அலங்காரம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அது நல்லா வரணும். எனக்கு இந்த அலங்காரம் முதல் காட்டினார், இந்த அலங்காரம் பண்ணிடலாமான்னு. ஃபோட்டோவில் பார்க்கும்போது நான் யோசித்தேன், என்ன சிம்பிளாக இருக்குது, இதுவாக பண்ணணும் ஆடி 3வது வாரம் அப்படின்னு நான் யோசித்தேன். இருந்தாலும் வந்து நான் அதை அவர்கிட்ட கேட்டுக்கல. சரி பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணுங்கள் ஒரு வாட்டி. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஊஞ்சலில் வச்சு அம்பாள் அலங்காரத்தை நாங்கள் பண்ணலை. சரி பண்ணுவோம், எப்படி வருது இதோட அவுட்புட்டுன்றதை நம்ம பார்க்கணும் அப்படி நான் முடிவு பண்ணேன். ஆனால் இந்த அலங்காரம் நடக்கிற அந்த 12 மணிலேருந்து 5:40 வரைக்கும் நான் கூடவே தான் இருந்து எல்லா அலங்காரத்தையும் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்தேன். அவ்வளோ நேரம் இதுக்காக சிரமம் எடுத்து பண்ணார். இப்போ வந்து ஊஞ்சல் பின்னாடி வந்து அது நல்லா இருக்காது அப்படியே விட்டான்றனால கிட்டத்தட்ட ஒரு 300 முழம் பூ வாங்கி நாங்கள் அதை சரந்தரமாக தொங்க விட்டோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து அலங்காரம் முடிச்சிட்டாரு, ஏதோ முடிச்சோன்னு பண்ணல. பாருங்கள் இந்த அம்மனோட அழகை பாருங்கள். முடித்த உடனே அந்த அம்மன் அப்படி ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்த ஜனங்கள்லாம் மெய் மறந்து பார்த்துது. எல்லாம் ஃபோனை கொடுத்து எனக்கு ஒரு ஃபோட்டோன்னு கேட்டாங்க. சரி பக்தர்கள் கேட்குறாங்க, அவங்க ஆசை நிறைவேற்றணுன்னு நானும் சில ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன். பாருங்கள் அப்படியே ஊஞ்சல் மாதிரியே செட் பண்ணி சுற்றி பூவை போட்டு அந்த கயிறுகள்லாம் அந்த இலையை கொடுத்து பூவை கொடுத்து அந்த அம்பாள் உட்காந்துட்டு இருக்க அந்த அழகை பாருங்கள். எத்தனை வாட்டி பார்த்தாலும் நமக்கு வந்து திகட்டாத அழகுங்க. இந்த அழகை பண்ணுறதுக்கு தான் நமக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், இந்த அலங்காரம் எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முதல்லேருந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அப்போ எப்படி இருந்தது, இப்போ ஊஞ்சலில் அந்த அம்பாள் உட்காந்துட்டு இருக்கிற அழகு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.